பிரிக்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் பச்சை மிளகாய் அரைக்கிறப்போ மாஸ்க் போட்டுக்கோங்க. ஈவன் இந்த இது கலர்றப்போ கூட கொஞ்சம் கமர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. அது நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இந்த கூழுமே காய்ச்சினதுக்கப்புறமே ரொம்ப கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அவ்வளோ லிக்விடாக இருந்தால் தான் அது நம்ம இலை வடகம் மாதிரி அப்படி கரண்டிட்டு ஊற்றுறப்போ காயும் நல்லா. இது வெந்ததுக்கப்புறம் திரும்ப எடுக்கலாம், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுற பதத்தில் இருக்குது. இந்த பதம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா தண்ணி நிறையா வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் நல்லா ஊற்றுற பதத்தில் இருக்கும். இந்த பதத்தில் இருக்கிறது தான் இலை வடகத்துக்கு தேவை. யோகாமணி சார் இப்போ இந்த இலை வடகம் ஊற்றிட்டுருக்காங்க. எப்படி ஊற்றுறாங்கன்னு பார்ப்போம். மாடியில் பிளாஸ்டிக் ஷீட் விரித்து அதில் சின்ன சின்ன வட்டமாக கரண்டியால் எடுத்து ஊற்றணும். இந்த வட்டம் ஊற்றினா இது பார்க்க உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்லாம் தோணலாம். ஏன்னா இதுதான் காஞ்சதுக்கப்புறம்